வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்று பொதுவாக நம்மை பாதித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஒன்று இந்த கருத்து சுதந்திரம். அண்மை காலமாக இந்த தொழில்நுட்ப ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு நாங்கள் கருத்து சுதந்திரம் மலிந்திருப்பதான ஒரு போலி தோற்றம் ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி இல்லை என்றதுதான் நிஜமான உண்மை. இந்த கோஆபரேட் ஊடகங்களான பேஸ்புக்கா இருக்கலாம், ட்விட்டர் மற்றும் டிக்டாக் போன்ற தளங்கள் எல்லாம் தூசணம் பேசுவதற்கான கருத்து சுதந்திரத்தை அளித்திருக்கின்றன ஒழிய மற்றவர் மீது அவதூறு பரப்புவதற்கான கருத்து சுதந்திரத்தை அளித்திருக்க ஒழிய உண்மையான கருத்து சுதந்திரமான பதிவுகளை பதிவிடுறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த அடிப்படையில அண்மை காலத்துல தீவச்செல்வனுடைய சில நூல்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாக, தடுக்கப்பட்டிருப்பதாக தீவச்செல்வன் குறிப்பிட்டு இருக்கிறார். அது தொடர்பான போராட்டமும் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஏப்ரல் 26 நடந்திருக்கு. இது தொடர்பில் நீண்ட காலமாக கருத்து பயிர்களை வெளியிட்டு வருகின்ற, கருத்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்து வருகின்ற அரசியல் செயற்பாட்டாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தோழர் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படை என்று சொல்லிக்கொள்ள நாங்கள் இந்த நூல்களை தடை செய்கிறது மிக மோசமான கருத்து சுதந்திர மூரல். நீங்கள் இவருடைய இந்த தடை சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல ஜெயபாலன், இந்த கருத்து சுதந்திரம் தொடர்பாக தமிழ் சமூகத்தின் மனநிலை பற்றி நாங்கள் அறியணும். இந்த கருத்து சுதந்திரம் என்றதற்கும் தமிழ் மனநிலைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஒரு கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம்ன்றது தமிழ் சமூகம். அதுக்கு முதல்ல நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கருத்து சுதந்திரத்தை மிக இறுக்கமாக வலியுறுத்தி வருகின்ற ஒருவர், எல்லாருடைய கருத்துக்களுக்கும் இடம் இருக்கு என்று சொல்ற ஒருவர். தீவச்செல்வனுடைய அந்த நூல் தடுக்கப்பட்டது தொடர்பில் கருத்தை சொல்லிக்கொண்டு நீங்க அந்த குறிப்புக்கு போறது நல்ல நினைக்கிறேன். தீவச்செல்வன் தொடர்பாக நமக்கு விமர்சனங்கள் இருந்த போதிலும், ஒரு அரசியல் சித்தாந்தம் செயற்பாடு தொடர்பாக விமர்சனம் இருந்த போதும், ஒருவருடைய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை நசுத்தல் ஒரு குரல் வலையை நசுக்கிறது மிக மிக மோசமானது. அது எங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களாக இருக்கலாம், எங்களுக்கு விரும்பாத கருத்துக்களாக இருக்கலாம், எத்தகைய கருத்துக்களாக இருந்தாலும் அந்த கருத்துக்கள் சுதந்திரமாக வெளிப்படக்கூடிய தன்மையை நாங்கள் வரவேற்கும். கருத்து சுதந்திர மரபு என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசிப்பது போன்றதுதான். இப்ப தீவச்செல்வனுடைய புத்தகங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு எங்களுக்கு. ஆனால் அதனை தடை செய்வது என்பது ஜனநாயக விரோத செயல்பாடாக தான் நான் பார்க்கிறேன். இதை தொடர்ச்சியாக இப்ப இலங்கையினுடைய பேரினவாத அரசியல், கடந்த காலத்துல கோத்தபாய அரசு, மஹிந்த ராஜபக்ச அரசு செய்த அதே கருத்து சுதந்திர மறுப்பத்தான் இன்றைய அரசும் செய்து வருகின்றது. வேதனைக்குரியதும் ஒரு அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கு. என்றால் இவர்கள் ஒரு காலகட்டத்தில் கருத்து சுதந்திரத்துக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் போராடிய அமைப்பில் இருந்தவர்கள். அந்த அமைப்பிலிருந்து வந்த ஒரு அரசு இன்றைக்கு கருத்து சுதந்திரத்தை நசிப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். நிச்சயமா அவருடைய நூலை இன்றைய காலகட்டத்துல, அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் வளர்ந்திருக்கிற காலகட்டத்துல தடுத்ததுன்றது உண்மையிலேயே அது என்னத்துக்காக தடுக்கப்பட்டதுன்றதே ஒரு பெரிய கேள்வி எழுது இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் தொடர்பாக கடந்த கால அரசுகள், இன்றைய அரசின் சரி, இவரிடம் எந்த விதமான வெளியீட்டு சுதந்திரம் தொடர்பாக, புத்தகங்கள் தொடர்பாக எந்த விதமான அதை பரிசீலனை செய்வதற்காக சுங்கவரி திணைக்களத்துல அதை பரிசீலிப்பதற்கான எந்த தகவல் முறையும் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு புத்தகம் வந்தால் என்ன இருக்கிறது, அதை வாசித்தறிந்து செய்வதற்கான எந்த பொறிமுறையும் உங்கள்கிட்ட இல்லை. மேலட்டைகளை பார்த்து கொண்டு உடனடியாக முடிவெடுப்பார்கள். இல்லாட்டி அவர்கள் தொடர்பாக ஒரு எழுத்தாளர் தொடர்பாக அவங்கள்ட்ட மேலதிக அபிப்பிராயங்கள், பிள்ளையான அபிப்பிராயங்கள் இருந்தால் அதை தேட செய்கிறார்கள். எனவே இதுக்கான பொறிமுறை அவசியம். ஒரு கருத்து சுதந்திரம் தொடர்பாக அவங்களுக்கு சந்தேகங்கள், முறைப்பாடுகள் இருந்தால் குறிப்பிட்ட நபரை கூப்பிட்டு அழைத்து விசாரிக்கலாம். தடை செய்தல் என்றது விளையானது. இது தடுக்க வைக்கப்பட்டிருக்கிறதா, தடை செய்யப்பட்டிருக்கிறா, ரெண்டு கோணத்திலையும் பார்க்கணும். ரெண்டுமே பிழையானதுதான். ஒரு சுய தணிக்கையற்ற கருத்து வெளிப்பாட்டுக்கான சுதந்திரத்தை அரசு வழங்கணும். அதில் அவங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அது மீது நடவடிக்கை எல்லாம் கூப்பிட்டு கேட்கலாம். ஆனா ஒன்றும் தடை செய்யல. அது தடை செய்வது சட்டவிரோதமானது. தீவச்செல்வனுடைய எழுத்துக்கள் ஒரு பரப்புரையான எழுத்துக்கள். அது ஒரு நாவல் இலக்கியம் என்றதிலும் பார்க்க ஒரு பிரச்சார எழுத்துக்களாகத்தான் அது பெரும்பாலும் இருந்திருக்கு. நான் பார்த்த அளவில் அவர் கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளை ஒரு நாவல் ஆக்கி இருக்கிறார். அது தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் சார்ந்திருக்கலாம், சாராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது வரலாறு. அந்த வரலாற்றை அவர் பதிவு செய்கிறார். அதுல அரசு இந்த முடிவு எடுக்க வேண்டியதுக்கான எந்த தேவையும் இதுல இல்ல. அவர் வன்முறையையோ இதையோ புகழ்ந்தார் என்று சொல்றதுக்கும் இல்லை. அதுல கடந்த ஆயுத போராட்டம் என்று தேவை என்று சொல்றதும் தவறு என்று பார்க்கலாதானே. அது அவருடைய அரசியல் உரிமை தானே. அது
எங்களுக்கு உடன்படா கருத்துக்கள், ஓவாத கருத்துக்கள் மீதான தணிக்கை என்றது மிக மோசமானது. அந்த கருத்து சுதந்திர வெளிப்பாடு எங்களுடைய ஒரு ஜனநாயக மனித உரிமைகளில் ஒன்று கருத்து சுதந்திர வெளிப்பாடு. கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலேயே அது கருத்து சுதந்திரம் பற்றிலாம் கதைக்கப்பட்டிருக்குது. ஐரோப்பிய அறிவொளி காலத்தில் அது வளர்த்தெடுக்கப்பட்டு 1948ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டத்தில் அது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. கருத்து சொந்த வெளிப்பாட்டுக்கான சுதந்திரம் குறைந்தபட்சம் ஜனநாயகத்தை பேணுகின்றதாக சொல்லுகின்ற இன்றைய அரசு, கோத்தபய அரசோ ராஜபக்ச அரசோ செய்திருந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய அரசு இவ்வாறான வேலைகளை செய்வது என்பது மிக மோசமான நடவடிக்கை. தீபச்செல்வன் தொடர்பாக தீபச்செல்வனுடைய எழுத்துக்கள் பிரச்சார வாடை கொண்டதாகவும், ஒரு புலிகளை உன்னதமாகவும், பிரபாகரனை போற்றுகின்ற, வன்முறைகளை ஆதரிக்கின்ற, அனைத்து கொலைகளை நியாயப்படுத்துகின்ற, அவர் தங்களுக்கான கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துகின்ற, மற்ற கருத்து சுதந்திரத்தை நிராகரிக்கின்ற ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பிரதியாக தான் அவர் இருக்கிறார். அவரை போல நாங்கள் இருக்கலாது. நாங்கள் அனைத்து கருத்துக்குமான சுதந்திரப்படியை நாங்கள் உருவாக்குறோம். தீபச்செல்வன் போன்றவர்கள் தங்களுக்கான ஒரு கருத்து சுதந்திரம் வச்சிருப்பார்கள். இலங்கை அரசு, கோத்தபாய அரசு, மஹிந்த ராஜபக்ச அரசு எவ்வாறு தங்களுக்கான ஒரு கருத்து சுதந்திர வெளிப்பாட்டை உருவாக்கிக்கோ, அதே போன்றுதான் தீபச்செல்வன் போன்றவர்களுடைய கருத்து சுதந்திர வெளிப்பாடு. தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வெளிவந்த போது விடுதலை புலிகள் பக்கத்திலிருந்து கொடுமைகளும் கொலைகளும் அச்சுறுத்தலும் வந்த போது இவர் மௌனமாக இருந்தவர்கள். எழுத்துக்காக கொலை செய்யப்பட்ட செல்வி ரஜினிகம, சவாலிங்கம் போன்றவர் கொலை செய்யப்பட்ட போது இவர்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் குறைந்தபட்ச வருத்தத்தையும் தெரிவிக்கிறார்கள். இந்த தீபச்செல்வம் போன்ற முகாம்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கான தமிழ்நதி இருக்கிறார், கருணாகரன், நிலாந்தன், குணா கவியழகம் போன்றவர் எல்லோரும் விசுவாசமிக்க புலிகளினுடைய ஊதுகுழலாக தான் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கான தனித்துவமான சுயநலம் நிறைந்த குழுவாத ஒரு வெளிப்பாட்டு சுதந்திரத்தை அங்கு வச்சுக் கொள்வாங்க. இன்றைய வரைக்கும் அது தவறென்று கூட அவர்கள் எண்ணிய மாதிரி தெரியலையா? இல்ல, அவர்கள் தங்களுக்கான சொந்த வெளிப்பாட்டில் கூடாக தங்கள் வன்முறை செயற்பாடுகளை நியாயப்படுத்துவார்கள். பிரபாகரன் உன்னத மனிதனாக போற்றுவார்கள். அதே மீது நாங்கள் கேள்வி எழுப்பி நாங்கள் துரோகியாக்கப்படுவோம். இதைத்தான் அரசும் செய்யுது. இதைத்தான் அரசும் செய்யுது. இந்த ராஜபக்ச கோத்தபாச அரசும் அதை என்ன தங்களுக்கு எதிரான கருத்துக்களும் தான் நசுக்குவார்கள். இவர்கள் விடுதலை புலிகளும் தங்களுக்கான கருத்துக்களை நசுக்குவாங்க. அதேதான் ஏகாதிபத்தியங்கள். ஸ்னோடனாக இருந்தான, ஜூலியன் அசாஞ்சாக இருந்தான, இந்த ஏகாதிபத்தியங்களும் அதே அளவில்தான் செய்யுது. இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை, இந்த ஏகாதிபத்திய அரசுகளும் இதே கருத்துரிமை மீறலுக்கு எதிராகத்தான் செயற்படுது. புலிகளும் செய்தார்கள், பின்பற்றினார். இப்ப தமிழ் சூழலை பொறுத்தவரை எங்களுடைய அனைத்து இப்ப தமிழ் சூழல் விடுதலை புலிகள் மாத்திரமில்லை, தமிழ் மனநிலை இருக்குத்தானே. தமிழ் சூழலை பொறுத்தவரை கருத்து சொந்த வெளிப்பாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைகளுக்குமான தொடர்புன்றது தமிழ் சமூகத்துக்கு இல்லை. நாங்கள் ஒரு வன்முறையாளர்களாக, கருத்து சொந்த மறுப்பாளர்கள் இளமையிலிருந்தே வளர்க்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்திலிருந்து பாடசாலைக்கு கூடாக அனைத்து இயக்கங்களிலேயும் கருத்து சொந்த மறுப்பு தான் இருந்திருக்கு. விடுதலை புலிகளுடைய மிக அதிகமாக விடுதலை புலிகள் இருந்திருக்கலாம். ஏனைய அமைப்புகளில் கருத்து சொந்த வெளிப்பாட்டு தன்மை இருக்கல தானே. ஏன் உள்கட்சி முரண்பாடுகள் வருது, ஏன் அராஜ்யங்கள் உருவாகுது? கருத்து சொந்த கருத்துக்கள் சொல்லும் போது, கருத்துரிமையை நாங்கள் வெளிப்படுத்தும் போது, கேள்விகள் கேட்கும் போது, அபிப்பிராயங்கள் வெளிப்படுத்தும் போது எங்கள் மீதான தாக்குதலும் கொலைவரை தாக்குதலும் மறுப்புகளும் வருகின்றன. அப்ப சகல இயக்கங்களும் இந்த ஜனநாயக மறுப்புல, கருத்து சொந்த மறுப்புல ஈடுபட்ட இயக்கங்கள் தான். அதுல பெரிய விடுதலை புலிகள். அதான் நாங்க இப்படித்தான் சொல்லலாம். நாங்கள் பார்த்தோம்னால் வரலாற்றின் ஆரம்ப காலகட்டங்கள் எடுத்தாலே உண்மைகளை பேசின, கருத்துக்களை வெளியிட்ட கலீலி கொல்லப்படுறார், அரிஸ்டோட்டல் கொல்லப்படுறார். அதுல இருந்து தொடர்ந்து வந்தோம்னால் இன்றைக்கும் நாங்கள் அதுல ஒரு நாகரிக தன்மையை கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. சமூக வலைத்தளங்கள்ல நீங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் தனிப்பட்ட தாக்குதலுக்கு தாவுறதுகளை நாங்கள் பார்க்கிறோம். கருத்து சுதந்திரத்தை கூறுறோம், எங்கட கருத்துக்களை சொல்றதுக்கு மட்டுமான உரிமையை தான் கூறுறமே ஒழிய கருத்து சுதந்திரத்துக்கான உரிமையை நாங்கள் கூறுற மாதிரி தெரியல. கருத்து சுதந்திரம் என்ற என்ன? எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தவும், எண்ணங்களை வெளிப்படுத்த, நம்பிக்கைகளை வெளிப்படுத்த, தெரிவிக்க, ஆக்கங்களை உருவாக்க இருக்கிற ஒரு உரிமை எங்களுக்கு. ஆனா நாங்கள் அதை பிள்ளையாத்தான் பயன்படுத்தும். இப்ப வாரங்கள இப்ப நாங்கள் வன்முறையை தூண்டுற ஆக்களா இருக்கிறோம். பௌதிக ரீதியாக ஒரு மனிதனை கொச்சப்படுத்துகிற நபர்களாக, உருவக கேளிகள் கொச்சப்படுத்துகிற நபர்களாக இருக்கும், உணர்வுகளை கொச்சப்படுத்துகிற நபர்களாக இருக்கும், பெண்களை கொச்சப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்வதில்லை தானே. இன்றைக்கு இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மனித உரிமை மீறல், இந்த கருத்து வெளிப்பாட்டை சுதந்திரத்துக்கு எதிராக போடார் என்ற பல பேர் தங்களை விமர்சனம் செய்தார்கள் என்றால் இவர்கள் எந்த அடிப்படையில கடந்த காலத்தை கருத்து சொந்த வெளிப்பாட்டை ஆதரித்திருக்காங்க. மொழிபெயர்ப்பு கருத்து சொந்த வெளிப்பாட்டை எதிர்த்தவர்கள் தான். தீபச்செல்வனுடைய புத்தகத்தோட சோபாசக்தியின் புத்தகமும் தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இவர்கள் சோபாசக்தி போன்றவர்கள், இல்ல ராகவ நிர்மலா போன்றவர்கள், அல்லது இன்றைக்கு புலி எதிர்ப்பாளராக காட்டிக்கொண்டு ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்ச கோத்தபாயா அரசு ஆதரித்தவர்கள், முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு ஆதரித்தவர்கள், இலங்கையில ஜனநாயகம் உருவாகிட்டு என்று சொன்ன இவர்கள்
எந்த அடிப்படை கருத்து சொந்தம் பற்றி கதைக்க முடியும்? குறைந்தபட்சம் அந்த இலங்கையில கொல்லப்பட்ட எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், கலைஞர்கள், ஓவியர்கள், படைப்பாளிகள் தொடர்பாக கடந்த காலத்தில் இவங்களை வைத்த கருத்துக்கள் என்ன இலங்கை அரசு தொடர்பாக? அரசு நடந்த இலக்கிய சந்திப்புல கோத்தபாயா ராஜபக்சாவுக்கு கோளாரம் சூட்டியவர்கள் இலங்கையில் ஜனநாயகம் உருவாகிவிட்டது, ஜனநாயக இடைவெளி உருவாயிற்று என்று சொல்லி இவருடைய கருத்து சொந்தமும் புலிகளின் கருத்து சொந்தமும் ரெண்டும் ஒன்றுதான். இவர்கள் ஒரு பக்கத்திலிருந்து கருத்து சொந்தம் கலைக்கிறார்கள், விடுதலை இலங்கை அரசு ஒரு பக்கத்திலிருந்து கிடைக்குது, விடுதலை ஒரு பக்கத்திலிருந்து கிடைக்கிறார். இலங்கை அரசு தன்னுடைய கருத்துக்களை மட்டும் வெளியிடுவதற்கான சுதந்திரத்தை கோருது, புலிகள் தங்களுடைய கருத்துக்களை மட்டும் வெளியிடுவதற்கான உரிமையில கோருகிறார். ஆனா மற்றவர்களுக்கான உரிமை மறக்கப்படுது. பிரெஞ்சு அறிஞர் வோல்டேர் தான் நினைக்கிறேன், உன்னுடைய கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உன்னுடைய அந்த கருத்தை வெளியிடுறதுக்கான உரிமைக்காக நான் என்னுடைய உரிமை, அந்த உன்னதமான கருத்துக்களை யார் கடைப்பிடிக்கிறார்கள்? இன்றைக்கு எழுத்தாளர்களாக சொல்லுகின்ற பல பேர் நாங்கள் பார்க்கலாம். பெண்கள் தொடர்பாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பல குற்றவாளிகள் எழுத்தாளர்களா இருக்கு. ஓப்பனா கதைக்காங்க. சோபா சக்தி கடந்த காலத்துல அவர் மீது பல்வேறு பெண்கள் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அந்த நபரை தொடர்பாக கருணாகரனோ நிலாந்தனோ இவர்கள் ராகவனோ நிர்மாலோ இல்ல வேற எழுத்தாளர்கள் புலிகளை எதிர்க்கின்ற இந்த எழுத்தாளர்கள் குறைந்தபட்சம் என்ன அபிப்பிராயங்களை வச்சிருக்காங்க? நீங்க நட்பு ரீதியா கலைக்கிற பேச ஒன்று வேற பிரச்சனை. ஆனால் இவ்வாறு நபர்கள் தொடர்பாக குறைந்தபட்சம் ஒரு நட்பு ரீதியாவில் நீங்க உங்களோட அபிப்பிராயங்களை வெளிப்படுத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா நீங்க அவங்களோட செயல்படுறீங்க. கருணாகரன் போன்றவர்கள் என்ன செய்றாங்கன்னா ஒரு இலக்கிய முகத்தை கருத்து கொண்டு மிக மோசமான அராஜகவாதியாக பிற்போக்குவாதியாக தான் இருக்க என்றால் சோபா சக்தியோடு சேர்ந்து செயல்படுகிறார். ஒரு நட்பை மட்டும் பாராட்டுகிறார். இலக்கிய தளங்களில் செயல்படுறார், அனைத்து தளங்களிலும் சோபா சக்தியோடு செயல்படுறார். குறைந்தபட்சம் சோபா சக்தி தொடர்பாக ஒரு விமர்சன பார்வை இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு காலமாக சோபா சக்தி மீது பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் பீடப்பயல், மிக மோசமான ஆணாதிக்கவாதியாக சோபா சக்தி இருக்கிறார். அப்ப இது தொடர்பாக குறைந்தபட்ச விமர்சனம் கூட உங்கள்கிட்ட இல்லை தானே. ஆனா கருத்து சிறந்த வெளிப்பாட்டுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனா சோபா சக்தி அந்த விஷயங்கள் எல்லாம் பதிலளிக்கின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே அந்த பெண்கள் தாங்களாகவே தன்னை அணுகியதாகத்தான் அதுல சொல்லிக்கிறார். தான் மிக வெளிப்படையாக திருமணம் செய்ய மாட்டேன், பல உறவுகள் சம்பந்தமாக கருத்துக்களை வச்சிருக்கிறார். தங்களை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை வைப்பதற்கான உரிமை அவர்கிட்ட இருக்கு. நியாயத்தின் அடிப்படையில நாங்கள் ஒரு நியாயத்தின் அடிப்படையை பார்க்க முடியும், இது உண்மையா பொய்யான்னு சொல்லி. இந்த பெண்கள் அமைப்புகளை பெண்களுக்கும் ஓரளவுக்கு அவர் ஒழித்து மறைத்து எதுவும் செய்ததாக தெரியல. அவரை அணுகக்கூடிய பெண்களும் இது தொடர்பில் விழிப்பா இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கலையா நீங்கள்? ஒரு கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளல் என்றது பல பெண்களுக்கு இல்லாம போகிறது. அடுத்தது இந்த காதல் தொடர்பாக நாங்கள் என்னதான் இருந்தாலும் அது ஒரு வேற பிரச்சனைக்குரிய விஷயம். எனவே அந்த காதல் வலையை கடந்த காலங்களில் அப்படி கதைக்கணும். வசியம் செய்வதற்கு கூட சோபா சக்தி ஒரு சிறந்த நடிகர், பல்வேறு உணர்ச்சி பூர்வமான குணச்சித்திர நடிகர். அவர் எவ்வாறு பெண்களை மயக்குவார், எவ்வாறு பெண்களை வசியம் செய்வார் என்பது நமக்கு தெரியும். அப்ப இதுக்குள்ள அப்பாவி பெண்கள் இல்லாட்டியில் பெண்ணுரிமை பேசுகின்ற பெண்கள் என்று நாங்கள் பாகுபாடுத்து முடியாது. இந்த காதல் என்றது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்குள்ள நாங்க நீங்கள் விவேகமான பெண் எப்படி போனீங்கள், விவேகமற்ற பெண் எப்படி போனீங்கலாம் கேட்க முடியாது. ஆனா திட்டமிட்டு ஒரு சதி செய்து ஒரு பெண்களை மயக்கி தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்துகின்ற போக்கு கண்டிக்க வேண்டியது. பெண்கள் மீது விமர்சனம் வைக்கலாம். அது பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது அவர்கள் பக்கத்திலிருந்து நாங்கள் விமர்சனம் போகணும். அவர்களுடைய அனுசரணையோடு அவர்கள் பக்கத்திலிருந்து நாங்கள் வைக்கணும். எதிரிகளாக அவங்களை பார்க்கிறாரு. சோபசக்தி இங்க எதிரிகளாக தான் பார்க்கப்பட முடியும். இவர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக சொல்லுவார். அப்ப இவர் சொல்லுகின்ற கருத்து வெளிப்பாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் 2007 தமிழச்சியில இருந்து வருது நினைக்கிறேன். தமிழச்சி வச்ச போது தமிழச்சியினுடைய கருத்து இந்த பாலியல் துன்புறுத்தல்கள், இவருடைய பாலியல் சேட்டைகள் வச்ச போது அரசில் இருக்கிற விஜி முழுக்க நியாயப்படுத்தும். சோபா சக்தியின் பக்கத்திலிருந்து பெண்ணுரிமை பேசுகின்ற பெண்ணுரிமை பேசுவதாக சொல்ற விஜி சோபா சக்தியின் பக்கத்திலிருந்து நியாயப்படுத்தணும், அது பிழையானதுன்னு சொல்லி அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணுக்காக குரல் கொடுத்து சோபா சக்தியை கண்டித்திருந்தால் சோபா சக்தி குறைந்தபட்சம் திருத்தமான திசைகளை நோக்கி போயிருக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை கேட்டார் இவர்கள் இல்ல. இதுல இது ஒரு செலக்டிவா, இது ஒரு குழுவாதமாகவும் இருக்குது. என்னென்றால் இருக்கின்ற குழுக்கள் தங்கள் சார்ந்தவர்களை காப்பாற்றுறது, ஏனையவர்களை இந்த வேலையில விழுத்துறது, அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது. இதுல சரி தவறு அல்லது பாலியல் சுரண்டல் என்பதுக்கு அப்பால ஒரு குழுவாதமும் ஒன்று இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ஆரையெல்லாம் காப்பாற்றணுமோ அவர்களை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா அதே நேரம் அவ்வளவு தூரம் ஒரு பாரிய குற்றம் இல்லாத விஷயங்களையும் குற்றமாக்குறது, அப்படியான விஷயங்களும் பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இவங்களும் மனித உரிமை பற்றியும் கருத்து சொந்தம் பற்றி உங்களுக்கு குழுவாத சிந்தனை தான் இருக்குது. தன் நண்பன், தனக்கு வேண்டியவர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள் செய்தால் அது முழுக்க தப்பில்லை, நியாயமானது. புலி சிந்தனை, இதுவும் ஒரு புலி சிந்தனை தானே. புலிகள் என்ற அமைப்பு என்ன
ஒரு தனி மனித நம்பிக்கையில அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில செயற்படுறதுதான். அப்ப நீங்க விசுவாசம் ஒரு குழுவாத அடிப்படையில செயற்பட்டீங்க என்றால் நீங்க கிட்டத்தட்ட ஒரு குறிப்போக்கத்தானே நீங்க கடைபிடிக்கிறீங்க. அதான் சொல்ல கடந்த காலத்துல நான் சொல்லியிருப்பேன், புலிகளை எதிர்க்கிற இன்னொரு புலிகள் இவர்கள். அதே புலிகளுடைய சிந்தனையும் அதே உளவியல் கட்டமைப்பும் கொண்டவர்கள் இவர்கள். புலிகளை எதிர்க்கிற அதே புலிப்பாணி கொண்ட புலி சிந்தனையாளர்கள் இவர்கள். தங்களுக்கு வேண்டியவர்கள் எத்தவரும் செய்யலாம், அதை நியாயப்படுத்துவார்கள். புலிகள் எவ்வாறு தங்களுக்கு வேண்டியவர்களை நியாயப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை எதிரியாக்குதோ அதே போன்றவர்கள். கடந்த காலத்தில் இவங்களுக்கு கற்று சொந்த வெளிப்பாடுகளை நம்ம வரலாற்று ரீதியா பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் கலைப்பதற்கு எந்த தகுதியும் வைத்தவர்கள். எக்ஸில் உயிரிழல் பிரச்சனை நடந்த போதீங்க இவர்களுடைய கருத்து வெளிப்பாடும் ஜனநாயகமும் மனித உரிமைகள்லாம் கேள்விக்குரியதாக போயிட்டு முதல் எக்ஸில் கலைச்செல்வன் லட்சுமி தொடர்பாக மிக மோசமான கருத்துக்களை எழுதி, கொச்சத்தனமான கருத்துக்களை எழுதி, ஒரு கருத்து சொந்த வெளிப்பாட்டுக்கு எதிராக கருத்து சொந்த வெளிப்பாடு என்னென்னு தெரியாமல் தனி மனித தாக்குதல் சொல்ல குறைந்தபட்சம் பௌதீக ரீதியாக ஒரு வன்முறையை தூண்டுகின்ற கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது. இவர்கள் எழுத்துக்கள் முழுக்கவாறு இருந்தது. இதே சோபா சக்தி, இதே கட்சுரா போன்றவர்கள் எழுதிய எழுத்துக்களை நீங்கள் மீண்டும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் கருத்து சொந்த வெளிப்பாட்டுக்கு எந்த அடிப்படையில ஆதரவளிப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்களாம் முழுக்க கருத்து சொந்த வெளிப்பாட்டுக்கு எதிரானவர்கள், ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், மனித உரிமைக்கு எதிரானவர்கள். இவர் குறைந்தபட்சம் சுயவசனம் இல்லை. இப்ப தவறு இழைத்தவர்கள் மீண்டும் தவறு இழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் தவறு இழைத்தான், நான் நீங்கள்லாம் தவறு இழைக்கிறேன் தான். எங்களுக்குள்ள ஒரு சுயவசனம் அவசியம். அந்த சுயவசன அடிப்படையில நாங்கள் மேல் நோக்கி போகலாம், சரியான திசை வழி நோக்கி போகலாம். இவர்கள் மற்றொரு மீது குற்றம் சுமத்துகின்ற நபர்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்ப கட்சுரா எடுத்து பார்த்தால் கட்சுராவுடைய பேஸ்புக் பதிவுல பாத்தீங்கன்னா மிக மோசமான தனிநபர் தாக்குதலாக தான் இருக்கும். எந்த அரசியல் கருத்துக்களும் இரியாது. மிக மோசமான கொச்சத்தனமான தனிநபர் தாக்குதல். அதே நேரம் மற்றவர்கள் தாக்கும் போது இவர்கள் உடனடியாக கொதித்தெழுந்து மன்னிப்புகள், துரோகிகள் என்ற ஒவ்வொரு பட்டங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. முதலாவது எங்களுக்கு சுயவிமர்சனம் அவசியம். எனக்கான கருத்து சுதந்திர வழியை உருவாக்குகின்றேன், உங்களுக்கான கருத்து சுதந்திர வழியை நான் அங்கீகரிக்கணும். எனக்கு உடன்பாடு இல்லாமலாம் உடன்பெற்றும் இருக்கலாம். இந்த நிலப்பாட்டை இவர்கள் கொள்ளாத வரையும் இவர்கள் ஒரு சுதந்திரமான மனிதர்களாக, சுதந்திரத்தை விரும்புகின்றவர்களாக, கருத்து சுதந்திரத்தை நேசிப்பவர்களாக எப்பவுமே நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் அதற்கு எதிரானவர்கள் தான். இன்றைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற பிரச்சனை இப்ப நாங்களும் எதிர்கொள்ற பிரச்சனை. பொதுவாக இது பற்றின உரையாடலை நீங்கள் நிகழ்த்தக்கூடாது. இந்த உரையாடல்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். கடந்த காலத்துல இந்த தவறுகளை பற்றி உரையாட வேண்டாம். இவ்வாறான ஒரு அழுத்தங்கள் வருது. இதுக்கும் ஒரு வகையில ஒரு பாரிய கருத்து சுதந்திர மீறல் தானே? அல்லது அந்த ஏற்கனவே பொய்யாக எழுதப்பட்ட வரலாறுகளை நீங்கள் திருத்த முற்படுறது கூட தற்பொழுது பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளுது. வரலாறு என்பது பொய்களாலும் புனைவுகளாலும் கட்டமைக்கப்படுது. குறிப்பாக ஈழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரை இந்த புனைவுகள் கொண்ட கற்பனைகளோடு கட்டமைக்கின்ற ஒரு கதையாடலை செய்கின்றவர்கள் புலிகள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். தங்களோட வரலாற்றை தெளிவுபடுத்தி தங்களுக்கு ஏற்றவாறு வரலாற்றை கட்டமைக்கிறார்கள். முழுக்க பொய்களும் புனைவுகளுமாக தான் அந்த கட்டமைப்பு இருக்கும். அதே மீது நாங்கள் கேள்விகள் எழுப்புகின்ற போது, அல்லது நாங்கள் உண்மைகளை தெளிவுபடுத்துகின்ற போது, அல்லது ஆய்வுக்குட்படுத்தும் போது இவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்வினையாற்றுகின்றவர்களாக, எங்களை கொச்சப்படுத்துகின்றவராக, எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கிறது. இந்த உண்மைகள் வெளிப்படும் போது உங்களுக்கு பதட்டம் அடைகிறார். உண்மையிலேயே வரலாறு என்று ஆய்வு செய்யப்பட வேண்டும். வரலாறு எப்போதுமே அதிகார வர்க்கத்தினால் கட்டமைக்கப்படுறது. புலிகள் அதிகாரத்தில் இருந்த போது அவர்களால் கட்டமைக்கப்பட்ட வரலாறு தான் இருக்கிறது. அதற்கு துணை போகின்ற நபர்களாக பல்வேறு ஆய்வாளர்கள் இருப்பார்கள், இலக்கியவாதிகள் இருப்பார்கள், கவிஞர்கள் இருப்பார்கள், படைப்பாளர்கள் இருப்பார்கள். அப்ப நாங்கள் கேள்விகள் கேட்கின்ற போது இவர்களுக்கு கோபம் வருது, பதட்டம் அடைகிறார்கள், எங்கள் மீது ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அப்ப இவங்களால உண்மையில எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை தான் இது. அனைத்தும் கேள்வி கடந்த கால தவறுகள், கடந்த கால வரலாறுகள் அனைத்தும், அது புலிகளின் வரலாறாக இருக்கலாம், அசோக்கின் வரலாறாக இருக்கலாம், இன்னொருவரோட வரலாறு இருக்கலாம். அனைத்து வரலாறுகளும் விமர்சனபூர்வமாக உள்வாங்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அந்த ஆராய்வு கூடாக, ஆய்வு நிலை கூடாது உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். நான் என்னை புனிதமாக கட்டமைக்கலாம், விடுதலை புலிகளை புனிதமாக கட்டமைக்கலாம், கடந்த காலத்தை நாங்கள் மூடி மறைக்கலாம். அதிலிருந்து தான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாங்கள் கட்டமைக்க போறோம். விடுதலை புலிகள் தொடர்பாக விடுதலை புலிகள் மாத்திரமில்லை, சக இயக்கங்களும் சகல அதிகார சக்திகளையும் நாங்கள் விமர்சிப்பது கூடாகத்தான் நிகழ்கால அரசியலையும் எதிர்கால அரசியலும் நாங்க தீர்மானிக்க முடியும். இந்த சுதந்திரம் எங்களுக்குரியது. இது கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துல முக்கியமானது. எங்களுக்கு இந்த கருத்து சுதந்திர வெளிப்பாட்டை யாரும் நசுக்க முடியாது. இன்னைக்கு இப்ப கருத்து சுதந்திர வெளிப்பாட்டுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த தீவச்செல்வனோ குணா கவிரனோ தமிழ் நதியோ கடந்த காலங்களில் புலிகளால் கொல்லப்பட்டு ஒரு நபருக்காக கண்ணீர் விட்டவர்கள் அல்ல, குறைந்தபட்சம் அதை பற்றி கவலை கொண்டவர்கள் அல்ல. மீண்டும் மீண்டும் பிரபாகரனும் புலிகளும் புனிதமான அமைப்பு, தலைவர் உன்னதமானவர் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு போராளிகள் இருக்காங்க தானே, அவர்கள் நிறைய தவறுகளை ஒத்துக்கொள்றாங்க, நிறைய விமர்சனங்கள் வைக்கிறார்கள்,
சிவனிசத்துக்கூடாக தங்களை வளர்த்துக் கொள்றார்கள். அவர்கள் எந்த காலத்திலையும் யாரையாவது கொல்லணும் என்ற எண்ணத்துல போராட்டத்துல இதுதான் இந்த குற்றச்சாட்டு. அவர்கள் போற்றுதலுக்குரியார்கள் என்ற போராளிகள் வந்து உன்னதமானவர்கள் என்ற தங்களோட உயிரை கொடுத்து போராடியவர்கள். இவர்கள் இந்த மத்திய தரவர்க்க எழுத்தாளர்கள், கவிஞர், படைப்பாளர்கள் சந்தர்ப்பவாதிகள். அவர்களை பயன்படுத்திக் கொண்டு, தலைமைகளையும் பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சுகமாக புலிகள் அனுபவித்தவர்கள். புலிகள் அழிந்த பின்பு அந்த அறகுறைகளோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பக்கு ஏற்றவாத இலங்கை அரசை ஆதரிப்பார்கள், புலிகளையும் ஆதரிப்பார்கள், ஒரு மதிப்பை பூனையாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். இவர் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்திருக்கேன் தானே, அதிகார வர்க்க ஒரு எழுத்தாளர் படைப்பாளிகள் புலிகளோடு இருந்தார்கள். இன்னொரு எழுத்தாளர் வர்க்கம் நோயல் நடேசன் போன்றவர்கள், சோபா சக்தி போன்றவர்கள் இலங்கை அரசை, கோத்தபாயா ராஜபக்சாவை ஆதரிக்கின்ற நபர்களாக இருந்தாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒரே சாரர்கள் தான். மனித உரிமை மீறல்களை எப்பவுமே கண்டித்தவர்கள் கண்டிப்பார்கள். யார? நோயல் நடேசன், சோபா சக்தி போன்றவர்கள் புலிகளை கண்டிப்பார்கள். இவர்கள் தீபச்செல்வம் போன்றவர்கள் இலங்கை அரசை கண்டிப்பார்கள். ஒட்டுமொத்த மனித உரிமை மீறலுக்கு எதிராகவோ கருத்து சொந்த வெளிப்பாட்டுக்கு ஆதரவாகவோ எப்பவுமே செயற்பட்டவர்கள் அல்ல. ஆனா நாங்கள் எல்லோரும் பேருக்காக குரல் கொடுக்கிறோம். இன்றைக்கு இவர்கள் புலிகளாக இருந்தால் என்ன, இலங்கை அரசினுடைய உதுகுலாக இருந்தான, அனைவருக்கும் கருத்து சொந்த வெளிப்பாட்டு அவசியம். அதன் மீது எங்களுக்கு அதிருப்தி இருந்தால் நாங்கள் எங்கள் கருத்து சொந்தத்துக்கு சொல்லலாம், விமர்சனங்களை முன்வைக்கலாம், உரையாடலை தொடங்கலாம். அந்த சுதந்திர வெளியை நாங்கள் உருவாக்குவோம். நிச்சயமா அது முக்கியமான புள்ளி. எனக்கு அந்த சுதந்திர வெளியொன்றை உருவாக்குறது நினைக்கிறேன். இந்த தீபச்செல்வனுடைய இந்த கருத்து சுதந்திரத்துக்கான இந்த போராட்டத்துல அங்க இருக்கக்கூடிய, இலங்கையில இருக்கக்கூடிய சிங்கள எழுத்தாளர்கள், ஊடகங்கள் நிறையவே தீபச்செல்வனோடு நிற்கின்றன. ஆனால் இவர்கள் அன்றைய காலகட்டத்துல அந்த சிங்கள ஊடகவியலாளர்கள் எவ்வளவு தூரம் மதிச்சார்கள் என்றது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு உங்களுக்காக குரல் கொடுக்கிற இவர்கள் அன்றைக்கும் உங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள். ஆனா நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு அவ்வளவு தூரம் மதிப்பளித்த மாதிரி தெரியல சிங்கள தரப்புல. தீபச்செல்வனுடைய செயற்பாட்டு கூட ஒரு நல்ல ஆரோக்கியமான செயற்பாடு நன்மை நடந்திருக்கின்ற சிங்கள பக்கத்துல ஒரு ஆரோக்கியம் உரையாடல் தொடங்கிருக்கு. அது வரவேற்கப்பட வேண்டியது. இவர்களுடைய அரசியலுக்கு அப்பால வந்து சிங்கள மக்கள் மத்தியில எங்களுடைய அரசியலை பேசுகின்ற, எங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகின்ற, தமிழ் மக்களுடைய அரசியல் சொந்தத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வெளியே அவங்க உருவாக்கியிருக்காங்க. கடந்த காலத்திலேயும் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து வெளியே உருவாக்க நினைத்தவர்கள் மீது தீபச்செல்வனோ அல்ல விடுதலை புலிகளோ வந்து மிக மோசமான கொச்சத்தனமான எதிர்வினைகளை தான் ஆற்றினாங்க. அவர் ஆதரிக்கவே இல்லை. அந்த காலகட்டத்திலே அவர்களை ஆதரித்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்திருந்தால் நாங்களும் ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக உரிமைகளை சுதந்திரத்தை பெற்றிருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இன்றைக்காவது இந்த வெளியை உருவாக்குவதில் தீபச்செல்வன் போன்றவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தடுக்க முடியாமலோ அந்த வெளியை உருவாக்குறது, இந்த வெளியை வந்து காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை செய்யணும். தீபச்செல்வன் திரும்பி போய் நின்று கொண்டு சிங்கள மக்கள் எல்லாரும் சிங்களவன் எங்களுக்கு ஒன்று தரமாட்டான் என்ற கதைகளை புத்தாம்படையாக சொல்லக்கூடாது. அரச ஆளும் வர்க்கம் என்றது வேற, சிங்கள மக்களும் இந்த எழுத்தாளர்களும் வேறு பிரிவு. தீபச்செல்வனுடைய அது நாங்கள் எப்படி இந்த விமர்சனம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதோ தெரியல வைக்கிறது. தீபச்செல்வன் போன்றவர்கள் எப்பவுமே வந்து புலிகளுடைய ஊதுகுழலா தான் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் புலிகளை பற்றிய ஒரு மறுபரிசீலனைக்கு விமர்சன பூர்வமாக புலிகளை பார்த்தவர்கள். இன்றைக்கும் ஒரு நேற்று முன்னால் ஒரு அவருடைய பேட்டி ஒன்றை பார்த்து தலைவரை போற்றுகின்ற அதே புலிப்பாணி அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த சிங்கள மக்கள் மத்தியில ஏற்பட்ட அந்த சுதந்திர வெளியே தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாரே ஒழிய ஒரு ஜனநாயக சூழல், தமிழ் சூழலோ ஜனநாயக வெளியே சுதந்திர வெளிப்பாட்டு களத்தை உருவாக்கணும் உணர்வு இல்லை. அந்த உண்மையிலே அவர் ஒரு சொந்தமான மனிதராக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு கவிஞனாக, எழுத்தாளராக இருந்தால் அவருடைய முதல் கடமை வந்து சுய விமர்சனமும் தங்களுடைய கடந்த கால இயக்கத்தை பற்றிய விமர்சனமும் அவசியம். கடந்த காலத்துல தன் சக எழுத்தாளர்கள், சக படைப்பாளிகள், சக கலைஞர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க புலிகளால. அதை எப்படி ஒரு எழுத்தாளனால் அங்கீகரிக்க முடியுது? தீபச்செல்வனும் ஒரு எழுத்தாளர், படைப்பாளி. தண்ட சக படைப்பாளி கொலை செய்யப்பட்ட போது அவன் கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் வேறுபட்டவனா இருக்கலாம், புலிகளை விமர்சிப்பவனா இருக்கலாம், புலிகளுடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவனா இருக்கலாம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் மறுக்கும் போது நீங்கள் எப்படி ஒரு இலக்கியவாதியாக இருக்க முடியும்? எப்படி இலங்கை அரசிடம் வந்து நீங்கள் சுதந்திரத்தையும் கருத்து சொந்த வெளிப்பாட்டை எதிர்பார்க்க முடியும்? நீங்க அதைத்தானே செய்திருக்கீங்க. அந்த சிங்கள மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு கருத்து வெளிப்பாடு சொந்த உருவாக்கி இருக்கு. அதை மீண்டும் நீங்கள் புலி அரசியல் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடாதுன்ற இந்த தயவான வேண்டுகோள். தமிழ் மக்கள் உரிமைக்காக, தமிழ் மக்கள் என்ற சுதந்திரக்காக இந்த வெளியை பயன்படுத்தணும் மொழிய புலி பிரச்சாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. குறைந்தபட்சம் புலிகள் தொடர்பாக விமர்சனம் அவசியம். உங்கள் தொடர்பாகவும் புலிகள் தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் பண்ணிக்கணும். அது உங்கள்கிட்ட அறவே இல்லை. இவ்வளவு காலமும் புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்களுக்கு எதிரான படுகொலைகள் தொடர்பிலையும் தீபச்செல்வன் ஒரு
இந்த கருத்து சுதந்திரத்துக்கான போராட்டத்துக்கு பிறகுனாலும் தீபச்செல்வன் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தணும் நினைக்கிறேன். நிச்சயமாக இப்ப தமிழ் நதி என்ற ஒரு கனடாவில் ஒரு பெண் இருக்கிறாங்க, என்னுடைய பேஸ்புக்லயே அவங்க இருக்கிறாங்க, நல்ல ஒரு எழுத்தாளர். ஆனால் இதுவரை எத்தனையோ பெண்கள் புலிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, எழுத்தாளர்லாம் படுகொலை செய்ய குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட மன்னிப்போ அல்ல தவறுக்கா வருந்த தன்மையை இன்னும் பிரபாகனை பற்றி ஒரு புனித பிம்பத்தை தான் கட்டமைச்சு கொண்டிருக்கிறாங்க. புலிகளால பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பாக இந்த அக்கறையும் இல்லை, கரசனையும் இல்லை, ஒரு அனுதாபம் கூட உங்கள்கிட்ட இல்லை. அப்ப இவங்க எப்படி கருத்து சுதந்திர வெளிப்பாட்டுக்குரியவர்களாக ஒரு ஜனநாயகத்தை பேணுகின்றவர்களாக மனிதமைவாதிகளை எப்படி இருக்க முடியும்? இவர்கள் இலக்கியவாதிகளே இல்லை, இலக்கிய வியாபாரிகள் எல்லா பேரும். இலக்கியம் என்ற முகமுடியை போட்டுக்கொண்டு புலிகளுடைய பாசிச கூறுகளை தாங்கிக் கொண்டு புலிகளை நியாயப்படுத்திக்கிட்டு இன்னொரு பாசிச மனநிலை கொண்ட மனிதர்கள் தான் இவங்க. இது கடும் வார்த்தையா இருக்கலாம், ஆனால் பாசிச மனநிலை கொண்ட இலக்கியவாதிகள் இவர்கள். அப்படித்தான் குறிப்பிட வேணும். அவர்கள் சொல்ல வாரது என்னென்றால் இப்ப புலிகள் இல்லை என்று ஒன்று சொல்றார்கள், அல்லது புலிகளை நாங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வச்சு பார்க்கணும். 90 வரையான இருந்த புலிகள் கொஞ்சம் கடினமான மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். 2004 வரையான காலகட்டத்தில் அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கின போது அவர்கள் கொஞ்சம் மென்மையாகத்தான் நடந்து கொண்டார்கள். இதுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுகளை என்ன இந்த கருத்து சொன்ன அவர்கள் வைக்கக்கூடிய பதில் இப்படித்தான் இருக்கு. இவ்வாறான பதிவுகளை வைக்கின்ற ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துவோம். புலிகளிட்ட குறைந்தபட்சம் குறிப்பிட்ட காலத்தில் ஜனநாயக வெளி ஒன்று இருந்தது, அவர்கள் ஜனநாயகத்தை பேணினார்கள் என்பதற்கான ஆதாரபூர்வமான ஒரு கருத்தாடலை நீங்க உருவாக்கணும். வெறுமனே கருத்துக்களை சொல்லி போட்டு போன்ற நபர்களா இருக்க முடியாது. ஒரு விவாதத்தை உருவாக்கணும், உரையாடலுக்கு நீங்க வரணும். இவ்வாறு நபர்கள் உரையாடலுக்கு தயாரா இருக்கணும். நாங்கள் பேசலாம் எந்த அடிப்படையில புலிகளிட்ட கருத்து வெளிப்பாடு இருந்தது, ஜனநாயகம் இருந்ததுன்னு சொல்லி. ஏனென்றால் புலிகள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து 2009 வரையும் படுகொலைகளும் மனித உரிமை மீறல்களும் ஜனநாயக மறுப்பும் தான் புலிகளுடைய அடிப்படை அம்சமாக இருந்திருக்கிறது. ஏன்னா நாங்கள் கடந்த காலத்தை பார்த்தா புலிகள் ஒரு இராணுவவாதமும் புலனாய்வு கட்டமைப்பும் கொண்ட சுத்த இராணுவ கண்ணோட்டம் கொண்டு ஒரு இயக்கம், அரசியலற்ற ஒரு இயக்கம். ஒரு அரசியல் கொண்ட இயக்கத்திட்ட குறைந்தபட்சமாவது ஒரு மனிதபாவன அரசியல் புரிந்துணர்வு இருக்கும், அரசியல் இருக்கும். இங்க அதுவே இல்லை. அப்ப இவ்வாறான ஒரு அமைப்பை எந்த ஜனநாயகத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அப்படி இருந்தால் உரையாடலாம், கருத்துக்கள் சொல்லலாம். அதுக்கு இவர்கள் ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தணும். இப்ப கருணாகரன் சொல்கிறார் ஒரு காலகட்டத்தில் புலிகளிட்ட ஒரு ஜனநாயக தன்மை ஒன்று இருந்தது, கருத்து வெளிப்பாடு இருந்ததுன்னு சொல்லி அதுக்கு ஆதாரபூர்வமாக எதை வைக்கிறார்? அவர்கள் சோபாசக்தியின் புத்தகத்தை தான் வைக்கிறார். இப்ப நாங்கள் முதலே கதைச்சிருக்கிறோம். அப்ப இதல்ல காரணம். நீங்கள் அந்த காலகட்டத்தில் வன்முறை நடக்கலையா, படுகொலைகள் நடக்கலையா, கருத்து மறுப்பு நடக்கலையா? நாங்கள் ஆதாரபூர்வமாக பல்வேறு வரிசைப்படுத்தி பல உதாரணங்களை சொல்ல முடியும். இதை மறுப்பதற்கான ஆதாரபூர்வமான கருத்துக்களை முன்வைக்கணும். அதுக்கு தயார் இல்லை தலைவங்க. இப்ப இதெல்லாம் கடந்த காலத்துல இதெல்லாம் காய்ச்சி பிரயோசனம் இல்லை, நீங்கள் இதெல்லாம் கைவிடுங்கோ என்று சொல்றவைக்கு இதெல்லாம் அப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்ப புலிகளும் இல்லை, நீங்களே இதை திருப்பி காய்க்கிறீங்கள் என்று சொல்ற ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஏபாலன், கடந்த கால தவறுகளில் இருந்துதான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கடந்த கால தவறுகளிலே ஆய்வதற்கூடாகத்தான் நிகழ்காலத்தை உருவாக்க முடியும், எதிர்கால அரசியலையும் திசைவழியும் நோக்க முடியும். புலிகள் அழிந்து விட்டாலும் புலிகளுடைய சிந்தனை முறை இருக்குத்தானே. புலிகளுடைய செயற்பாடு அழிந்திருக்கலாம், புலிகளுடைய சிந்தனை முறை இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பேட்டி கொடுக்கின்ற நண்பர் வேற நபர்கள் முல்லைமதியோ இல்ல இலங்கையில உணவால் அளிக்கப்பட்ட போராளிகளுடைய உரையாடலை பார்த்தீங்கன்னா வன்முறைகளாத்தான் இருக்கும். துரோகி பட்டங்களை தான் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை மீறி நாங்கள் எது கதைச்சாலும் அது பிழையானதுதான், அது பொய்யாக புரோட்டாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அப்ப அவர்கள் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக ஒரு விமர்சன பூர்வமான உரையாடலுக்கு தயார் இல்லை. அப்ப அவர்கள் மண்டைக்குள் இன்றைக்கும் வர புலி சிந்தனையும் புலியினுடைய உளவியல் கட்டமைப்பு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுல இருந்து மீளவங்கள் தயார் இல்லை. இதுல என்னன்னா புலிகளை விட்டு விலகி வந்த கனவேர்லயும் அந்த புலி சிந்தனை தான் இருக்கு. புலிகள் பிள்ளையாட்டு விலகி வந்தவர்கள்ட்ட கூட அவர்களும் அந்த அதே புலி சிந்தனையில தான் இயங்குறதாக தெரியுது. புலிகளுடைய கட்டமைப்பு புலிகளை நோக்கி போனவர்கள் அவ்வாறு உருவாக்கப்படுகிறார்கள். இந்த சிந்தனை முறை ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. அந்த சிந்தனை முறையால் உருவாக்கப்பட்ட எல்லாம் விசுவாச கட்டமைப்பு தான். தனிநபர் விசுவாச கட்டமைப்பு சொல்லி தலைவர் சொல்லுகின்றதுதான் உன்னதமானது. தனிநபர் வழிபாட்டால அனைத்தையும் நம்புகின்ற ஹிட்லர் பாணி விசுவாசம் தான் அது. அப்ப அவருடைய ஜனநாயக தன்மை இருக்காரு. நீங்கள் புலிகளை விமர்சிக்கின்ற நமக்கு தெரிந்தார்கள் ஒரு ராகவனோ ஒரு நிர்மலாவோ சோபாசக்தியோ அவருடைய இந்த ஜனநாயக தன்மையாவது இருந்திருக்குதா? கருத்து சொந்த வழிபாடு இருந்திருக்குதா? அவர்கள் புலிகளை எதிர்க்கிற இன்னொரு புலிகளாக தான் இருக்கிறார்கள். எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமைப்பு ஓடியங்களை ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடைப்பார்கள் அல்லது சிதைப்பார்கள், இல்லாட்டி அதுக்குள்ள போய் தங்கள் அமைப்பாக மாற்றுவார்கள்.
தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இந்த புலி குணாம்சம் இருக்குதானே, புலியுடைய அதிகார கட்டமைப்பு குணாம்சம் இருக்குதானே, இந்த தனிநபர் வழிபாடு, அதிகாரம், ஏக தலைமைத்துவம் என்ற வழிபாடு வந்து இந்த தனிநபர்கிட்டையும் இருக்குது. புலி அமைப்பில்லாம இருக்கலாம். இந்த புலி குணாம்சம் வந்து தனிநபர் ஏக பிரதித்துவம் என்ற புலியுடைய அந்த புலி தலைமையின் குணாம்சம் தனிநபர்கிட்டையும் இருக்கு. தங்களை முன்வைப்படுத்துகின்ற நபர்களாக தான் இவங்க இருப்பார்கள். தங்களை விசுவாசிக்கின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்கள். தங்களை விமர்சிக்கின்ற ஒரு மீது மிக மோசமான சேறுகளையும் மிக மோசமான அவதூறுகளையும் பரப்புவார்கள். கடந்த காலத்து உங்களுக்கு தேச நேற்றுக்கு எதிராக இவர்கள் மிக மோசமான கையெழுத்து, குழுவாத கையெழுத்திட்டு பூண்டில் என்ற ஒரு இணையதளத்தையே அவதூறுக்காக உருவாக்கியவர்கள் இவர்கள். மின்னோட்டம் என்ற ஒரு வெப்சைட்டை தொடங்கி அது மிக மோசமான கருத்துக்களை எங்களுக்கு எதிராக வைத்தவர்கள். தேச நேற்றுக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக. அப்படி புல இடத்துல வந்து அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவதற்காக இணையதளத்தை உருவாக்கியவர்களே இந்த நபர்கள் தான். அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய ஜனநாயகம் கருத்து வந்த வெளிப்பாடு? தமிழ் சமூகத்திட்ட வந்து இப்ப விடுதலை புலிகள் என்று சொல்றவர்கள் வந்து தமிழ் சமூகத்துல இருந்து வந்தாக்கள் தான். ஆனா இந்த தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த பிற்போக்கான அம்சங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அது அவர் விடுதலை புலிகள் வந்து ஒரு என்ன ஒரு மையப்புள்ளியாக மாற்றி போட்டினோம். தமிழ் சமூகத்தினுடைய மனநிலை, தமிழ் சமூகத்தின் உருவாக்கம் வந்து ஒரு அதிகார மனநிலையோட உருவாக்கப்படுது. கருத்து சொந்த வெளிப்பாட்டு எங்களிடம் இடையே குடும்பத்திலிருந்தே நாங்க இல்லை. அப்பா அம்மாவுடைய குடும்பத்திலிருந்து அம்மாவுக்கோ எங்களுக்கோ கருத்து சொந்தம் இருந்தது இல்லை. அப்பாதான் அனைத்து ஆணாதிக்க தனம்தான் தீர்மானிக்கும். பாடசாலையிலையும் ஆசிரியர் தான் தீர்மானிப்பாங்க. அப்ப கருத்து சொந்த வெளிப்பாடு எங்களுக்கு இருக்குல்ல. இப்ப நாங்களும் அந்த வெளிப்பட்ட கேட்ட எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், வாசிப்புகள் கூடாக நாங்கள் எங்களை கருத்து வெளிப்பாட்டு சொந்தவர்களாக, மனித உரிமையாக நாங்கள் ஆக்கி கொண்ட மொழிய கடந்த கால பள்ளிக்கூடமும் எங்களுடைய குடும்பமும் ஆக்கல. எங்களுடைய வளர்ச்சிகள், எங்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள், எங்களுடைய தேடல்கள் தான் எங்களுடைய குறைந்தபட்ச மனித முறைவாதிகளாக கருத்து சொந்த வெளிப்பாடுகளாக அதுக்கு நாங்கள் வாசிப்பும் தேடலும் உரையாடலும் அவசியம். புலிகளிடம் அது இல்லை. புலிகள் எப்ப வளங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஒரு வாசிப்பையோ இல்ல உரையாடலையோ ஜனநாயக சூழலை உருவாக்கக்கூடிய வாசிப்புகளை இப்ப நீங்கள் புலிகளுடைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாசிக்கின்ற ஒரே பாணியா தான் இருக்கும். பிரச்சாரமா தான் இருக்கும். ஒரு அந்த அதோட கதையம்சம் கொண்ட முற்போக்கான கருத்துக்களையோ அல்லது மனித உரிமைகள் பற்றிய ஒரு சிந்தனைகளையோ எதையுமே நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடசாரி கருத்துக்களையோ எதையுமே எதிர்பார்க்க முடியாது. புலிப்பாணியிலான பிரச்சாரம், புலிகளை போற்றுகின்ற, புலி பாத்திரங்களை உருவாக்குகின்ற, உன்னதமாக அந்த மனிதர்களை கட்டமைக்கின்ற ஒரு எழுத்தாற்றல் கொண்ட நபர்களால் உருவாக்கப்படுவதுதான் அது. இவர்கள் எழுத்தாற்றல் கொண்ட நபர்கள், அதுல உண்மைதான். குணா கபீரனோ தீபச்செல்வனோ இவர்கள் எழுத்தாற்றல் கொண்டவர்கள். ஆனா இலக்கியவாதிகள் அல்ல இவர்கள். இலக்கியவாதிகள் என்றது சமூக அக்கறை கொண்ட, சமூகத்தை மேல் நோக்கி நகர்த்துகின்ற, சமூகத்தை புரிந்து கொள்கின்ற, சமூகத்தை முற்போக்காக பார்க்கின்ற ஒருவன் தான் ஒரு படப்படியாக இலக்கியவாதியா இருக்க முடியும். இவர்கள் எழுத்தாளர்கள், படைப்பாளிகள். ஆனால் யாரும் எழுத்தாளர்களா இருக்கலாம். ஒரு பிற்போக்குவாதியும் எழுத்தாளர்களா இருக்கலாம், உலகாரனும் எழுத்தாளனா இருக்கலாம், வன்முறையாளனும் எழுத்தாளனா இருக்கலாம். ஒரு இலக்கியவாதியாக இருக்க முடியாது. இலக்கியத்துக்கான பயன் சமூக பயன். இலக்கியம் ஒரு சமூக பயன்பாட்டுக்குரியது, சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தக்கூடியது. இவர்கள் இலக்கியவாதிகள் அல்ல, இலக்கிய வியாபாரிகள் என்று சொல்லலாம். நாங்கள் அந்த முக்கிய புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடல முடிவு கொண்டு வரல. குறிப்பாக இந்த தீபச்செல்வனுடைய இந்த நூல் தடை செய்யப்பட்டது மிக மோசமானது, வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது என்ற உங்களுடைய அந்த கருத்தோடையும் தற்பொழுது கொண்ட கருத்துக்களோடையும் இதை முடிவு கொண்டு வருவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய உங்களோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி ஜெயபாலன், நன்றி.